ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பஞ்சாபை தனி நாடாக அறிவிக்கும்படி காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு கோரி வருகிறது. வட அமெரிக்க நாடான கனடா, ஐரோப்பிய நாடான பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இந்த அமைப்பு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இவர்கள் டில்லி மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் உள்ள பொதுமக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள், ரயில் நிலையங்களில் தாக்குதல் நடத்துவோம் என மிரட்டல் விடுத்துள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்போது உத்தரகாண்டில் சார்தாம் யாத்திரை எனப்படும் பத்ரிநாத், கேதார்நாத் உள்ளிட்ட புனித யாத்திரை நடக்கிறது. பயங்கரவாதிகள் மிரட்டலால் பக்தர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக பக்தர்கள் யாத்திரை செல்லும் பாதையில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல இரு மாநில போலீசாரும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். மாநில எல்லைகளில் மத்திய அரசின் பாதுகாப்பு படையினரும் கூடுதலாக குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சமீபத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்த மோதல் சம்பவம் இந்த மிரட்டலுக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி உத்தராகண்டில் கர்ணபிரயாக் பகுதியில் புனித யாத்திரை வந்த நிஹாங் சீக்கியர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே வாகனம் நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறு முற்றி வன்முறையாக மாறியதால் உள்ளூர் மக்களை வாள்களால் தாக்கியதாக கூறி 4 நிஹாங் சீக்கியர்களை உத்தராகண்ட் போலீசார் கைது செய்தனர். இந்த நடவடிக்கை ஒருதலைபட்சமானது என கூறி கைதான நபர்களை விடுவிக்க கோரி பஞ்சாபின் மொஹாலியிலிருந்து 400க்கும் மேற்பட்ட நிஹாங் சீக்கியர்கள் உத்தராகண்ட் மாநில எல்லையான குல்ஹாலில் முற்றுகையிட்டு போராடினர். அப்போது அங்குள்ள தடுப்புகளை உடைத்து உள்ளே வர முயன்றனர். அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிஹாங் சீக்கிய குழுவுடன் பேச்சு நடத்தினர். இதையடுத்து சீக்கியர்களின் போராட்டம் சில நாட்களுக்கு முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. எனினும் உத்தராகண்ட் அரசுக்கு வந்த இமெயிலில் பழிவாங்கும் நடவடிக்கை என குறிப்பிட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிஹாங் சீக்கியர்களின் உள்ளூர் பிரச்சினையை காலிஸ்தான் அமைப்பினர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றக்கூடும் என உளவுத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.